பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் முக்கியமான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் தொடர்ந்து நடக்கிறது. ஆனாலும் கூட எதிர்க்கட்சிகள் தங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டையும், தாங்கள் எழுப்ப வேண்டிய முக்கியமான பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கு அனுமதி அளிப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டையும் தொடர்ந்து வைக்கிறார்கள். அதே நேரத்தில் சபாநாயகர் எதிர்க்கட்சிகள் மீது பல்வேறு வருத்தங்களை பதிவு செய்கிறார். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்றைக்கு புகழின் குறிப்பாக தொடர்ந்து அடைமொழியில் தலைவர்களை புகழ்வது என்பதெல்லாம் தொடர்ந்து போக இன்றைக்கு அதிகபட்சமாக உச்சபட்சமாக ஹிலரி கிளின்டன் வரையும் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது. இதுவும் கூட நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து தான் இன்றைக்கு நம்முடைய நேர்பட பேசு தொடர்கிறது. நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொள்கிறார்கள் பத்திரிகையாளர் திரு பிரியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பீம்ராவ், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கோவி செழியன், விரைவில் நம்மோடு இணைகிறார் அதிமுகவினுடைய திரு மாஃபா பாண்டியராஜன். அனைவருக்கும் வணக்கம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு திரு செழியன்? நீங்க தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் எழுப்புறீங்க. உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படுறதுல இருந்து தொடங்கி எதிர்க்கட்சிகளுக்கான முக்கியமான பிரச்சனைகள்ல பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது வரைக்கும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எடுக்கிறீங்க. என்ன நடக்கிறது? சட்டமன்றம் என்பது தமிழக மக்களால் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதியினுடைய பிரச்சனையை, மக்களின் தேவையை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றத்தில் எடுத்துச் சொல்லி அமைச்சர்கள் வாயிலாக அதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்த்து ஒரு நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியாற்ற துவங்குகிறோம். அப்படிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களாகிய நாங்கள், எங்கள் கட்சியின் தலைவராக சட்டமன்றத்தில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்கள் மத்தியில் உள்ள பிரச்சனையை எடுத்துச் சொல்வதற்கு சட்டமன்றத்தில் முற்படுகிறார். உதாரணத்திற்கு பட்ஜெட் மீதான பொது விவாதம் 5 நாள் நடைபெற்றது. திங்கள் செவ்வாய் 2 தினங்கள் மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் என்று 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மக்கள் பிரச்சனையை கூட எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சபாநாயகரை பார்த்து ஏன் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை என்று கேட்டுதான் அந்த கேள்வி நேரமே ஒதுக்கப்படுகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு ஆளுங்கட்சி அல்லது சபாநாயகர் அவையினுடைய நடவடிக்கைகளுக்கு கூட கவனம் இல்லாமல் அல்லது இது சரிவர செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று. அதேபோல் 0 ஓவர் என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் தமிழக பிரச்சனையை எழுப்ப முற்பட்டால் எதிர்க்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு தரப்படுவதில்லை. எங்களுக்கும் அல்ல, காங்கிரஸ் கட்சிக்கும் அல்ல, மற்ற தோழர்களுக்கும் அல்ல. ஆக கேள்வி நேரமில்லா நேரத்தில் கேள்வி எழுப்புகிற உரிமையும் திமுகவுக்கு மறுக்கப்படுகிறது. கேள்வி நேரம் என்ற வாய்ப்பே இல்லாமல் இன்றைக்கு தான் முதலாகவே 5 கேள்வி ஒதுக்கப்பட்டு கேள்வி நேரம் ஒதுக்கப்பட்டது. பேசுகிற தருணத்தில் கூட ஆளுங்கட்சி மீது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஆதாரத்தோடு இன்னென்ன வகையில் திமுகவில் இருந்த சாதனைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, குறைபாடு இருக்கிறது, அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று பேச முற்பட்டால் அதற்கு கூட வாய்ப்பூட்டு போட்டு சபாநாயகர் தடுக்கிறார் என்று சொன்னால், ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வதற்காக ஒரு சபாநாயகரா ஒரு சட்டமன்றமா என்ற ஐயப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐயப்பாட்டில் இருக்கிற காரணத்தால் தான் அவ்வப்போது இன்றைக்கு ஏற்படுகிற எதிர்க்கட்சிகளுக்கு பேச முடியாத ஒரு ஜனநாயக விரோதமான செயலை இன்றைக்கு சபாநாயகர் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு திரு பிரியன்? ஒரு பத்திரிகையாளராக சட்டமன்றத்தில் பல கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லை, குறிப்பாக 2 பெரிய கட்சிகளுக்கு மட்டுமே இந்த முறை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2 பேருமே இணக்கமான ஒரு சூழல்ல தொடங்கினாங்க. ஆனால் இப்போது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது பிரச்சனைகளை பேசுவதில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சரி, காங்கிரசும் சரி, தங்களுக்கான முக்கியமான தமிழகத்தில் இப்போது இருக்கிற அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைப்பதோடு கூட அவர்கள் முக்கியமான பிரச்சனைகளை பேசுவதற்கு தொடர்ந்து அனுமதிக்கப்படவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. கண்டிப்பா. அதாவது ஜூன் 3 அன்னைக்கு சிஎம் பேசினாங்க அசம்பிளியில். அதை ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ண பிறகு ஆப்போசிஷன் வியூஸ் வில் பி ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல பேசினாங்க. ஒரு நல்ல ஆரம்பம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல துவக்கமாக தான் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இது இருந்தது. இந்த 2 தரப்புக்கும் நடுவில் ஒரு பதட்டம் மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா அலோவ் பண்ணாதனால தான். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பாலாரை பற்றி ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் ஸ்டாலின் கொண்டாந்தார். அந்த ஒத்திவைப்பு தீர்மானம் அதை ஸ்பீக்கர் அலோவ் பண்ணலை ஆக்சுவலாக ஸோ அது ஒரு முக்கியமான பிரச்சனை, தமிழகத்தோட முக்கியமான பிரச்சனை. அதை அலோவ் பண்ணாதனால அதில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேள்வி நேரம் இப்போ இல்லை, இதுவரையும் கேள்வி நேரம் இல்லை. அதே மாதிரி ஒத்திவைப்பு தீர்மானம் திமுக இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. அது மாதிரி ஒத்திவைப்பு தீர்மானங்கள் திமுக கொடுத்த ஒத்திவைப்பு தீர்மானங்கள்லாம் அவங்க எடுத்துக்கல. ரெண்டாவது பல விஷயங்கள்ல
ஒரு எதிர்க்கட்சிகளோட வியூஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டா இடத்த கொடுத்துட்டு அப்புறம் அமைச்சர்களோ இல்ல இந்த அதிமுக உறுப்பினர்களோ அதுக்கு பதில் சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா நடுவுலயே நீங்க சொல்லும்போது என்ன நடந்து, இப்ப ஒரு திமுக உறுப்பினருக்கு ஒரு 15 நிமிஷம் கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்தை அவர் பேசும்போது நடுவில் இன்னொரு மினிஸ்டரோ ஒரு உறுப்பினரோ குறுக்கிடும் பொழுது என்டையர் நிமிஷமும் அந்த எதிர்க்கட்சிகளோட வாய்ப்புகள் அங்கே பறிபோகுது. இந்த அசம்பிளி வந்து மற்ற அசம்பிளி மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இது கொஞ்சம் வித்தியாசமான அசம்பிளி. ஏன்னா தமிழ்நாட்டோட முதல் அசம்பிளில எதிர்க்கட்சிகள் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் வந்து ஈக்குவலாக எண்ணிக்கை அடிப்படையில் சரிசமமான ஒரு எண்ணிக்கையில் இருக்கு. ஸோ ஒரு வியூஸ்க்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் வந்து உதாரணமாக ஒரு குளச்சல் துறைமுகத்தை பற்றி ஒரு பேச்சு வந்து வச்சுக்கோங்களேன், திமுக ஆட்சியில் வந்து 10 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க, நாங்கள் 60 கோடி ரூபாய் செலவு பண்ணோம்னு ஜெயக்குமார் சொல்றாரு, மினிஸ்டர் ஜெயக்குமார் சொல்றாரு. ஓகே, அது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்ன அந்த சமயத்தில் ஏன் 10 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்னு அந்த அப்ப இருந்த மீன்துறை அமைச்சர் வந்து சாமி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போட்டப்போ நீங்க வந்து அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தரல. நீங்க அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் பலது இருக்கு. ஒரு இப்ப மெட்ரோ ரயில் எடுத்துக்கோங்களேன், ஒரு திட்டம் இருக்கு. ஒரு திட்டத்தோட ஆரம்ப கட்டத்தில் நீங்க செலவழிக்க தொகையும் ஒரு திட்டம் எடுத்து நடக்கும்போது டெம்போவோட வேகமா போகும்போது நீங்க செலவழிக்கிற தொகையும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் நீங்க வந்து பெரும்பாலும் பேப்பர் ஒர்க்கா இருக்கும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், முதலீடுகள் வேலை நடக்கும்போது அதிகமான முதலீடுகளுக்கு தேவையா இருக்கும். அந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல இருக்கு. ஸோ இதனால எதிர்கட்சிகளுக்கு வந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்க கொடுக்கணும். அது இன்னொன்று எனக்கு பிடிக்கல, இன்னொன்று பிடிக்கல இல்லை. இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முதலமைச்சரோட பேரை சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு இது இந்த ஸ்பீக்கர் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டோட முதல் அசம்பிளியில எப்படி பேசணும்னு உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஜீவா பேசுறாரு. முதல்ல அவர் தான் உறுப்பினர், வண்ணாரப்பேட்டையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜீவா வந்து நம்பிக்கை தீர்மானம் கொண்டாட ராஜாஜி. அப்ப சீசுரோனிய நம்பிக்கை தீர்மானம் கொண்டாந்த பிறகு ஜீவா பேசுறார். அவருடைய முதல் பேச்சு 1952 வருஷம் முதல் பேச்சில் பேசுறார். அவர் 52 இடத்துல வந்து ராஜாஜின்ற பேர் மென்ஷன் பண்றார். ஆனரபிள் ராஜாஜின்றார், ஆனரபிள் ராஜகோபாலாச்சாரின்றார், ஆனரபிள் கனம் ஆச்சாரியார். இப்படி பல விஷயம் 52 தடவை பேரை சொல்றார். தமிழ்நாட்டோட முதல் அசம்பிளி செஷன்ல சிவசண்முகம் பிள்ளை மாதிரியான ஒரு பெரிய அறிவார்ந்த இவங்க இருந்த இடத்துல அவர் வந்து பேரை சொல்லி பேசுறாரு. அப்படி இருந்த ஒரு அசம்பிளியில முதல்வர் பேரை சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஸ்பீக்கர் எந்த அடிப்படையில் உத்தரவு போடுறாரு, எந்த மரபு வச்சு உத்தரவு போடுறாரு யாருக்குமே தெரியல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து பேசலாம். திரு பாண்டியராஜன், பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. குறிப்பாக இதுபோல் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனைகளை பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே 30க்கும் மேற்பட்ட அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் எடுக்கப்பட்டது என்னவோ 4 5 தான் இதுவரைக்கும் எடுக்கப்படுகிறது. அப்போ இது எதையெல்லாம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு எதை வைத்து தீர்மானிக்கிறீங்க? இல்லை, இப்போ டிமாண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ 4வது கட்டமாக இப்போ வந்து சட்டமன்றம் கூடி இருக்கு. ஏற்கனவே வந்து இருந்த சட்டமன்றங்களை விட அதிகமான நாட்கள் அதிகமான நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இந்த அசம்பிளி. சாயந்தரம் 4-4:30 மணி வரைக்கும் ஒர்க் பண்றது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். திமுக மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஈக்குவலா டைம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ப்ரொபோர்ஷனேட்டா வந்து டைம் கொடுக்கப்படுகிறது. காங்கிரஸுக்கு நீங்க வந்து தினமும் வாய்ப்பளிக்கப்படும் சொன்னது இப்போ அப்படி வாய்ப்பு இல்லைன்னு நான் வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவேன்னு விஜயதரணி சொல்ற அளவுல தானே இருக்கு. அந்த அவங்க என்ன ஸ்ட்ரென்த் இருக்காங்களோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அதற்கு அதிகமாகவே டைம் தரப்படுகிறது. அந்த கட்சியில இருந்து ஒரு 50% தான் அட்டெண்டன்ஸ் வர்றாங்க. இது வரைக்கும் இருக்கிற டிஎம்கே 99% வந்துடுறாங்க, ஏடிஎம்கே 100% வந்துடுறாங்க. அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து கொஞ்சம் குறைச்சலா தான் வர்றாங்க. அது வந்து இயற்கையா சென்ற வருடமும் அப்படித்தான் இருந்தது, சென்ற 5 வருஷம் அப்படித்தான், இந்த வருஷம் கட்சிக்கு தானே வாய்ப்பு. நீங்க உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. அந்த கட்சியில யார் பேசணுங்கிறத அந்த கட்சி தீர்மானிக்க போகுது. அதெல்லாம் தீர்மானிக்க போகிறாங்க. யார் வராங்க வரலங்கிறதுல என்ன பிரச்சனை? கேள்வி நேரத்தை பத்தி அவங்க கொடுத்த கமெண்ட்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 கேள்விகள் தான் இருந்தது. ஆனாலும் வந்து சராசரியா 6 இருந்து 8 பேர் வரைக்கும் ஒரு கேள்விக்கு துணை கேள்விகள் எழுப்பினாங்க. அந்த துணை கேள்விகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல எதிர்கட்சி உறுப்பினர்கள் தான் அந்த துணை கேள்விகள் எழுப்பினாங்க. அதனால அதுல எந்த விதமான வித்தியாசமும் நான் பார்க்கல. கேள்வி நேரம் அப்படிங்கறது கேட்க வேண்டிய இடத்துல எதிர்கட்சிகள் இருக்கிறது சரியா? கேள்வி நேரத்தை ஏன் வந்து இல்லாம செய்யணும்? அது ஒரு பிரச்சனையாக பேசப்பட்ட பிறகுதான் அது மீண்டும் கொண்டு வரப்படும். நான் அறிந்த வரைக்கும் பெரிய அளவுக்கு கேள்விகள் வரல அப்படின்றது முதல்ல சொன்ன ரெஸ்பான்ஸ். அடுத்து சொன்னது மினிஸ்ட்ரிஸ்ல இருந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரல, உடுக்குறியிட்ட கேள்விகள் வரலையா, மினிஸ்ட்ரிஸ்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வரலையா? ரெண்டும் உண்மைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் சென்ற வாரம் நீங்களே சொன்னீங்க 99% திமுக அட்டெண்டன்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சட்டமன்றத்துல பெருவாரியா புது உறுப்பினர்கள், அதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். பெர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்ச ஜாம்பவான்களும் உள்ள இருக்காங்க. அதையும் நம்ம ஜாம்பவான்கள் அந்த பக்கம் தான் இருக்காங்க. அதுல ஒரு பாதி பேருக்கு மேல அந்த பக்கம் தான். நிறைய அனுபவஸ்தர்கள் இருக்கும்போது அவங்க கேள்விகளும் வரும், மற்றவர்களும் கேள்விகளை கொடுக்க போறாங்க. அப்ப நீங்க வந்து முழுமையாக அப்படி ஆர்குமெண்ட் சரியா இருக்கு. நான் அந்த லிஸ்ட கூட பார்த்தேன், எத்தனை பேர் எவ்வளவு கேள்விகள்னு. சென்ற சட்டமன்றத்துல
பை திஸ் டைம் ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து ஒரு உறுப்பினர் 1000 கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாரு. போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அந்த மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் வந்தவங்களே வந்து 100 கேள்வி கேட்டாலும் முதல் ஆண்டுல கேட்ட கேள்விகளுக்கு 4வது ஆண்டுல பதில் வந்ததும் நடந்திருக்கிறது. பீமராவதுக்கு உதாரணமா இருந்திருக்காரு. குறைந்தபட்சம் உடனடியாக பதில் வருமா? அப்ப அங்கதான் பதில் வர்றதுல தாமதமா கேள்வி வராம இருக்குதாங்கிற கேள்வி வருது. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டுலயும் டிலே இருந்திருக்கு. ஆனாலும் என்ன, இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல இன்னைக்கு 12வது நாள் நினைக்கிறேன். 12வது நாள்ல வந்து கேள்வி நேரம் துவங்கி இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் முன்னால் ஆரம்பிச்சிருக்கலாம். சென்ற முறை 5 நாட்களுக்கு அப்புறமே துவங்கப்பட்டது கேள்வி நேரம். இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா வந்த கேள்வி நேரம் மிக ப்ரொடக்டிவா இருந்ததுன்னு நினைக்கிறேன். சென்ற 5 வருடங்களை விட இன்னைக்கு இருந்த கேள்வி நேரம் ரொம்ப ப்ரொடக்டிவா இருந்தது. இந்த சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் பத்தியும் அது எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்குதுன்னு பத்தியும் தொடர் ஆரம்பிச்சோன்னு பேசணும். அப்போது நீங்க சொன்னது ரொம்ப ப்ரொடக்டிவா பேசுறோம், நிறைய சப்ஜெக்டிவா பேசுறோம், அதுக்கான நேரங்கள் தான் அதிகமா இருக்குன்றீங்க. இன்றைக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமு பேசுகிற கன்னி பேச்சாகவே இருக்கட்டும், நீங்க உடனே கன்னி பேச்சும்பீங்க, கன்னி பேச்சாகவே இருந்தாலும் கூட அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது அல்லவா? இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கக்கூடிய இடமா? ஹிலரி கிளின்டன் இன்னைக்கு அமெரிக்க தேர்தலில் போட்டியிடுவதற்கு காரணமே எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கும் போது மக்கள் என்ன விதமாக பாக்குறாங்க? எந்தெந்த முக்கியமான விஷயங்களை நீங்க அங்க அட்ரஸ் பண்றீங்க? பாருங்க, ஹிலரி கிளின்டன் பத்தி அவங்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருக்கிற உறவு நட்பு பத்தி அவர் பேச துவங்கினார். சாந்திராம் அவர்கள் வந்து அதுல வந்து யாருக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றதுல அவர் சொன்ன கருத்து, அந்த கருத்து அம்மாவோட இன்ஸ்பிரேஷன்ல இன்னைக்கு அவங்க நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சார். அது அவருடைய கருத்து. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஹிலரி கிளின்டன் அவர்கள் தமிழகத்துல இந்தியாவில இருக்கிற 29 முதலமைச்சர்களோட ஆழ்ந்த உறவு நட்பு வச்சிருக்கிறது அம்மா கூட மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். யாருமே அவங்களுக்கு வாழ்த்தல. உங்க தலைவருடைய நட்பாக இதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்கறது அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்ஜெட் கூட்டம் மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க? இதுல என்னெல்லாம் பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களை சாந்திராம் அவர்களுடைய பேச்சு 20 நிமிஷம் இருந்ததுன்னா அதுல வந்து இந்த கருத்தோ அம்மாவை பத்தி அவருக்கு அவங்களுக்கு நன்றி கூறிய கருத்தோ வந்து மேக்சிமம் 2 நிமிஷம் இருந்திருக்கும். என்கிட்ட அவருடைய பேச்சினுடைய காப்பி இருக்கிறது. 29 பக்கம் அவர் இன்றைக்கு எழுதி வைத்து பேசியிருக்கிறார். 15 பக்கங்கள் அம்மா அவர்களுடைய புகழ், முதலமைச்சரை பற்றி உங்க பொதுச் செயலாளரை பற்றிய புகழ் பாடி இருக்கிறார். நான் வந்து பேப்பரோட தான் பேசுறேன், அது இல்லாம சொல்லல. முதல் பேச்சுல அவங்க வந்து அவருடைய பேக்ரவுண்ட சொல்லி ரெக்கக்னைஸ் பண்றது, யாருனால இங்க வந்திருக்காங்கன்னு ரெக்கக்னைஸ் பண்றது அவருடைய உரிமை, அவருடைய கடமை. திமுக அதே மாதிரி தான் பேசுறாங்க. 20 நிமிஷத்துல நீங்க 2 நிமிஷம் பேசுங்க சார். 20 நிமிஷத்துல 10 நிமிஷமுமே இதுதான். அப்படி இல்ல, நான் இருக்க 15 பக்கத்துக்கு நீங்க அமெரிக்க தேர்தல் தமிழக சட்டமன்றத்துல தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கு 1000 பிரச்சனைகள் இருக்கிறது. அமெரிக்க தேர்தலை பற்றி நீங்க வந்து பேசினதே நான் 3 பக்கங்கள் அவர் பேசியிருக்கிறார். 2 பக்கங்கள் முழுமையாக இல்ல. நீங்க ஹிலரி கிளின்டன் அவர்கள் அமெரிக்க தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கே அம்மா அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிறாரு. பல விஷயங்கள் சொல்றாரு. இதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில இதெல்லாம் நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை ஒரே நிமிஷம், அதாவது சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் ஆதாரத்தோடு வைத்து பேசும்போதே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இந்த அவையிலே அப்படியே மாறுபாடாக பேசுகிறார். 2 நிமிடம் தான் எடுத்துக்கொண்டார் என்பது உங்கள் கருத்து ஊடகத்தில் கூட. ஆனால் ஆதாரத்தோடு கேட்கிறார். 15 பக்கங்களுக்கு மேலாக பேசியிருக்கிறார். ஆக மாறுபட்ட தகவலை சபையில் தான் வெளியிட முடியவில்லை. ஊடகங்கள் இருக்கும் போதாவது உண்மையை பேச வேண்டும் மக்களுக்கு என்பதுதான் கோரிக்கை. இல்ல, அவங்க சொல்றது 15 பக்கம் 3/4 வந்து அம்மாவை புகழ்ந்தார்கள் தான் உங்களுடைய 50% 50% வச்சுக்கோங்க. 50% அம்மா பட்ஜெட்ல அறிவித்த திட்டங்கள் என்னென்ன நன்மை பயத்திருக்கின்றன சொல்லி அவரு பேசுறதுல அது புகழ்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிறா. அதுக்கு நம்ம என்ன இல்லைங்க, வெறும் நீங்க வந்து அவங்கள பத்தி பேசுவதற்கே இல்ல, அவங்கள பத்தி பேசுவதற்கே முதல் 9 பக்கங்கள் நீங்க எடுத்து அப்புறம் பாருங்க. முதல்ல வந்து தொடர்ந்து அவர் எழுதியிருக்கிற எல்லா விஷயங்களும் அதுதான் போயிட்டு இருக்கு. 8-9 பக்கங்கள் வரைக்கும் கேட்டுட்டு இருந்தேன். படுகர் சமுதாயத்தை பத்தி பேசினாரு பெரிய அளவுல. அந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பேசினாரு. தொகுதி கோரிக்கைகளை பத்தி பேசினாரு. ஒரு உறுப்பினர் நீங்க சொல்ற விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒரு கன்னி பேச்சுல ஒரு உறுப்பினர் தனக்கு வாய்ப்பளித்த கட்சி தலைவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் பேசுறாங்க. ஆனால் அந்த பேச்சினுடைய உச்சம் என்னவாக இருக்கலாம், எவ்வளவு எல்லையாக இருக்கலாம் அப்படிங்கறதுலாம் இருக்குல்ல. இது எல்லை கடந்து போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி வந்து நீங்க அதை ஜஸ்டிஃபை பண்றீங்க, அல்லது கட்சி அனுமதிக்கிறது, அல்லது இதெல்லாம் வந்து நீங்க இன்னைக்கு ரெக்கார்ட்ல இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சட்டமன்ற குறிப்பில் இருந்து நீக்கப்படுவது. ஆனா இதுல நீக்கப்படுறதுக்கு அப்ஜெக்ஷனபிளா ஒண்ணு இல்லனாலும் அதுக்கான முக்கியத்துவமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல. ஆளுங்கட்சி உறுப்பினர்கள்
அநேகமாக அனைவருடைய பேச்சையும் வந்து சபாநாயகர் குறைத்தார். இன்னைக்கு வந்து எல்லையற்ற டைம் எல்லாம் யாருக்கும் கொடுக்கல. இன்னைக்கு 20 நிமிஷம் அவங்களுக்கு டைம் கொடுத்திருந்தாங்கன்னா 10 நிமிஷத்துலயே அவங்களை கட் பண்ணார். இவங்க குறிப்பா சாந்திராமுடைய எதிர நீங்க எந்த பேச்சு வச்சிருக்கீங்க? அவருடைய ப்ரிப்பேர்டு ஸ்பீச் காப்பி தான் இது. அவர் அங்க பேசிய விஷயம் அதுல பாதி கூட அவர் பேசலங்க. அதான் நிஜம். ஈவன் அந்த படுகர் சமுதாயத்தை பத்தி பேசினது அவருடைய ஹிலரி கிளின்டனை பத்தி குறிப்பிட்டதாவது சரியா இல்ல அதுவும் நிஜம் இல்லன்றீங்க? இல்ல அந்த அளவுக்கு இல்லங்க. 2 நிமிஷத்துக்கு மேல அந்த பேச்சு கிடையாதுங்க. என்னோட நீங்க கண்டிப்பா வந்து ஹிலரி கிளின்டனை பத்தி அமெரிக்க அதிபர் தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெண் அதிபர் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் அம்மா அவர்களே. இப்படி தொடங்கி நிறைய போகுது. அதுக்கப்புறம் இருக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்திய திருநாட்டுக்கு வருகை இந்த ஹிலரி கிளின்டன் நம்ம சந்தித்தாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் கேள்வி என்னன்னா, நீங்க உங்க 2 தலைவர்களுக்கு இடையில புரிதல் இருக்கு, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி ஒரு கட்சியாக இது மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க நீங்க நம்புறீங்களா? இந்த விஷயங்களை பேசுவதும் இதெல்லாம் வந்து இன்னைக்கு பல தளங்கள்ல விவாதிக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. வெறும் ஊடகங்கள் மட்டுமல்ல, சமூக ஊடகங்கள் இருக்கிறது. பல தளங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாம் போகும்போது இதற்கெல்லாம் எப்படியான எதிர்வினை வருதுன்னு கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா? இல்ல பாக்குறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் சபையில புது உறுப்பினர்கள் முதற்கொண்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சாந்திராம் வந்து ஒரு இடத்துல மாவட்ட செயலாளராக இருந்தவர். ஹி இஸ் குவைட் அ சீனியர் மெச்சூர் பர்சன் தான். அது வந்து ஒரு ரூக்கின்லாம் சொல்ல மாட்டேன். அங்கதான் கேள்வி இருக்கு. கட்சிக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வராரு. அப்ப சர்வைவலுக்காக அல்லது அடுத்த கட்ட ஒரு பதவி உயர்வுக்காக இப்படி எல்லாம் பேசுறாரான்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அதெல்லாம் அனுமதிக்க அவர் பேசுறது இன்னைக்கு வந்து பொதுக்கூட்டத்துல பேசுறதோ அல்லது வேறு இடங்கள்ல பேசுறதோ கட்சி சார்ந்த இடங்கள்ல பேசுறதோ ஊடகங்களிலே கூட அவர் பேசினாலும் கூட அது வேறு. ஆனால் சட்டமன்றத்துல உங்களுக்கு இருக்கிற நேரம் என்பது ரொம்ப குறைவு. ரொம்ப முக்கியமான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு பல திட்டங்கள் அவங்க பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க எதிர்க்கட்சிகள். அதையெல்லாம் எடுத்து பேசுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிற போது இதையெல்லாம் அனுமதிக்கிறது சரியா இருக்குமா? இதுதான் பிரையாரிட்டியா அப்படிங்கிற கேள்வி. இல்லைங்க, அவர் பேச்சுல இருந்த டிக்னிட்டியோ கிரேஸோ எந்த எதிர்க்கட்சி உறுப்பினருடைய பேச்சுக்கும் தாழ்ந்ததாக இருக்கவில்லை என்றது என்னுடைய கருத்து. எந்த ஒரு ஆட்சேபனைக்குரிய விஷயத்தையும் அவர் பேசல. There was complete grace and dignity in his speech. அதனால வந்து அதனால நீங்க அதுல வந்து கண்டென்ட்ல வந்து அரசாங்கத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் பேச போறது இல்ல. ஆளுங்கட்சியோட உறுப்பினர் அந்த இடத்துல வந்து தொகுதி பிரச்சனைகளை பேசியிருக்காரு, தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து பேசியிருக்கிறாரு. என்ன விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல நல்லா இருந்ததுன்றதை எடுத்து பேசியிருக்கிறாரு. ஆற்றலுக்கு நடையில் அழகா பேசினாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரையும் அட்டாக் பண்ணல பெருசா. வந்து ஈவன் தான் இருந்த கட்சியை பத்தி பேசினப்ப கூட எந்த ஒரு தரக்குறைவும் இல்லாமல் தான் அந்த விமர்சனத்தை முன் வச்சாரு. சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 12-13 நிமிஷம் பேச்சுல வந்து எந்த குறையும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. முதலமைச்சரை அவர் அவையில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி வானார புகழுவது என்பது ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான வழிபாட்டு முறை. அப்துல் கலாமுடைய சிலை திறப்பு விழாவில் ஒரு அமைச்சர் இஸ்லாம் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் பேசுகிறார். பேசிய பேச்சு என்ன தெரியுமா? அப்துல் கலாமை ஜனாதிபதி உட்கார வைத்ததே அம்மாதான். ஆதாரமான ரெக்கார்டுகள். வெளியில நடக்கிற நிகழ்ச்சிகள்ல பல்வேறு விஷயங்களுக்கு அவங்களுக்கு பேச உரிமை இருக்கா, அதெல்லாம் தாண்டி நம்ம சட்டமன்றத்துக்குள்ள வருவோம். இன்னைக்கு திரு பீம்ராவ், இதை எப்படி பாக்குறீங்க? இது தொடர்ந்து நீங்க போன 5 ஆண்டுகள் பார்த்திருக்கீங்க. அப்போதும் கூட பல உதாரணங்கள் இருந்திருக்கிறது, பல விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கீங்க, சட்டமன்றத்திலேயே நடந்திருக்கிறது. அதையும் தாண்டின ஒரு நிலைக்கு இப்ப போயிட்டு இருக்கா, எப்படி பாக்குறீங்க? இல்லை என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயம் குறிப்பிடலாம். அவங்க ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் போன கடந்த முறை சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க எனக்கு வந்து இந்த கூட்டத்தொடரை ஒரு மானியம் கொடுத்து 52 நாட்கள் கூட நடத்த முடியும், என்னுடைய நான் செஞ்சு இருக்கக்கூடிய பணிகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் கூட சொன்ன ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ 34 மானிய கோரிக்கைகள் நீங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்திங்கன்னா 27 நாட்கள் தான் வரும் அநேகமாக. அந்த இது அவ்வளோதான். அது அப்போ ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாட்களை அதிகப்படுத்துவது அப்படின்னு சொல்லணும். ஒன்று அது. ரெண்டாவது என்னன்னா, கேள்வி நேரம் என்பது நீங்கள் சொன்னது அது முற்றிலும் சரி. அது கேள்வி நேரம் என்பது ஒரு 10லேருந்து 11 1 மணி நேரம் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரே கேள்வியை கூட துணை கேள்விகள் 1000 கேள்விகள் வருது. அப்போ 5 கேள்விகளை வச்சு நிறைய கேள்விகள் வருது, அவர் அலோவ் பண்ணுறாரு ஸ்பீக்கர் அப்படின்னு சொன்னால் நல்லது. ஆனால் இன்னொரு விஷயம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. 5 கேள்விகளுக்கு துணை கேள்வி இவ்வளோ வரும்போது ஏராளமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது என்பது வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு தான் என்னோட உள்ள அர்த்தம். அப்போ அந்த 10லேருந்து 11 என்பதை ஒன்று அதிகப்படுத்தலாம், இல்லை 9 to 11 அப்படின்னு கூட வைக்கலாம். இந்த நேரத்தை அதிகப்படுத்தி நம்ம பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, நேரம் இல்லா நேரம்னு ஒன்று கணக்கில் எடுக்கிறேன். பார்லிமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த நேரத்தை கணக்கில் எடுக்கிறேன். பாயிண்ட் என்ன, நீங்கள் சொன்னதை நான் மறுபடியும் 0 hours இதில் வச்சுங்க. பாயிண்ட் என்னன்னா, இல்லை நீங்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒத்திவைப்பு தீர்மானம் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். அதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போன முறை கூட பண்ணோம். ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் முக்கியமானது. அது எதிர்கட்சிகள் கொண்டு வருவது முக்கியமானது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம். அடுத்து மழைக்காலம் வருது.
டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் வந்து சாகுபடி என்பது மிகப்பெரிய அளவில் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது மற்ற தொழிற்சாலைகளை விட ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிறது, அப்புறம் அன்ஆர்கனைஸ் செக்டாரை விட அதிகமான உழைப்பு செலுத்தக்கூடிய அல்லது வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய விவசாயம். அதில் கிட்டத்தட்ட 4.5 ஏக்கர் நிலங்கள் வந்து இப்பவும் தரிசா இருக்குன்னு இதில் மேட்டூரில் வந்து அநேகமாக 2 முறை இந்த 10 ஆண்டுகளில் தண்ணீர் திறந்து விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கடைமடைக்கு வந்து சேர வேண்டிய அந்த மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடக்கூடிய தண்ணீர் சம்பந்தமாக என்னன்னு தெரியல. 1 லட்சம் ஏக்கர் மட்டும்தான் வந்து நிலத்தடி நீரை பயன்படுத்தி விவசாயம் என்பது நடக்குது. அப்போ 4.5 லட்சம் ஏக்கரில் நடக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு ஒத்துழைப்பு திருநாதேனி அது நடக்குதோ இல்லையோ. அப்போ இது தேவை இருக்குது. இன்னொன்று மேஜர் போர்ஷன் என்னன்னு சொன்னால் தாது மணல். அவர் ஓபிஎஸ் பேசும்போது கூட சொல்றாரு தாது மணல் வந்து நாங்கள் பண்ட்ஸை கிரியேட் பண்ணுவோம்னு சொல்றாரு. இப்போ 2,52,000 கோடி என்பது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்னா நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த நிதி வருவாயை உயர்த்துவதற்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தா என்னன்னு கேட்கிறேன். ஒரு 3 நாட்கள் 27ஆம் தேதி நீங்க முடிச்சுன்னு இட் மீன்ஸ் என்னன்னா நீங்க செப்டம்பர் 9ஆம் தேதியோ அல்ல 7ஆம் தேதி முடிச்சு அடுத்த ஒரு 3 நாட்கள் அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய நம்முடைய விவசாயம் இந்த கடனை அடைப்பதற்கு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இப்ப திராவிட இயக்கங்கள் அண்ணா திமுக டோட்டலா 220க்கு மேல சீட்ஸ் இருக்கு. அப்ப நீங்க இதை வந்து விவாதிப்பதற்கு ஒரு விவாதத்தை உண்டு பண்ணலாம். அந்த கேள்வி நேரத்துல எல்லாம் செட்டில் பண்ண முடியாது, மானிய கோரிக்கையில் இது செட்டில் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? அப்ப இந்த 2,52,000 கோடியை சரி செய்வதற்கு வருவாய் ஈட்டக்கூடிய இனங்கள் எது, மத்திய அரசு மாநில அரசின் அதிகாரங்களை பறித்தது எது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ண முடியாது. ஏன் இதை வந்து அவங்க வெறுமனே நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. டைட்டானியத்தில் மட்டுமே நம்ம இந்தியாவோட கடனை அடைக்க முடியும், நம்ம தாது மணலில் அவ்வளோ அதில் இது இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்ன, கல்வி கடனை ரத்து. ஒரு ஸ்டாலின் கேட்ட ஒரு பாயிண்ட் கரெக்ட். அது லெனின் என்ற ஒரு மாணவர் கூட இறந்துட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொன்னா இதை வந்து ரிலையன்ஸ் சரி பேர் கூட குறிப்பிட வேண்டாம்னு வச்சுங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் யார் இருக்குது ரிலையன்ஸ் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு வகையில் ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்க, நம்ம முதலமைச்சர் சொல்லும்போது நான் ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், வெல்டன். ஆனால் என்ன அதுக்கு என்ன தேவைப்படுது? நிதி ஆதாரம். ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு பத்திரிகைகளுடைய செய்திகள் மற்றும் 1-2 பேருக்கு உதவி செய்வது நல்லது, ட்ரஸ்ட் மூலமாகவோ அல்லது இவர்களுடைய அரசு மூலமாக பண்ணுவது நல்லது. ஆனால் ஒட்டுமொத்தமான சமூகத்தில் ஒரு சாதாரண அடித்தட்டிலிருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து படிக்கணும்னு விரும்புகிறார், பிற்படுத்தப்பட்டவரோ அல்லது தலித்தோ மிகவும் பின்தங்கியதில் இருக்கிற ட்ரைப்ஸோ இது வரார் மேலன்னா அவரை உயர்த்துவதற்கு கல்வி கடனை ரத்து செய்வதற்கு இந்த அரசு எதிர்கட்சிகளோட ஆலோசனை என்ன, சரியா இருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, தப்புனா நீங்க அதை வந்து அவரை வந்து பண்ணலாம். ஆனா என்ன இதுல நடக்குதுன்னா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப வேதனையாகி போச்சு. இப்போ நீ ஹிலாரி கிளின்டனுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் யாருக்கு வேணா இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு என்ன கவலைன்னா நாளைக்கு வந்து ஹிலாரி கிளின்டன் வந்து ரெட்டையில சின்ன வேணும்னு கிளைம் பண்ணாங்கன்னா பிரச்சனை ஆகிடாது. இவங்க சட்டமன்றத்தில் அது பேசலாம். இல்லைன்னா அப்புறம் அமெரிக்கா அண்ணா திமுகன்னு இன்னொன்று உருவாக்கினாங்கன்னா பிரச்சனை வரும் அவங்களுக்கு. என்னன்னா இஷ்யூ எப்படி கொண்டு வர, நீங்க சொன்னதா எனக்கு ஒரு பதவி வேணும்ன்றதுக்காக புகழ் ஒரு அது மேலின் பேச்சு கூட சொல்லக்கூடாது. எனக்கு அப்புறம் என்ன கன்னி பேச்சு கண்ணன் பேச்சுன்னு என்ன இருக்கா, என்ன ஒன்றும் கிடையாது. குழந்தை எப்போ வந்து அம்மா அப்பா இருந்தால் அதுதான் கன்னி பேச்சு. குழல் நீது யாழ் இனிது மழை சொல்ல நம்ம அதுதான் அது. இது முதல் முறையாக சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது அது சொல்றாங்க. இதுவே ஒரு அடிமைத்தனத்தின் ஒரு இது. அது நான் அதுதான் நான் கொஸ்டின் நான் பேசும்போது நான் இந்த பேச்சுலாம் சொல்லவே இல்லை. ஸ்ட்ரைட்டா எடுத்த உடனே பேச போறோம், அவ்வளவுதான். ஆனரபிள் ஸ்பீக்கர் அதுல ஒரு பிரிவிலேஜ் இருக்கும். முதல் முறை பேசும்போது அவரை தடை செய்ய வேண்டாம், அவர் என்ன பேசுறாரோ விட்டுறலாம் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு மரபாக வைத்து மரபு சார்ந்த உரிமைகள் கரெக்ட். நீ மரபை மாற்று, எது நல்ல மரபோ அதை பின்பற்றணும்னு சொல்றோம். ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு அண்ணா சொன்னதையே சொல்றோம். அவர் கூட வந்து எல்லா மந்திரிகளையும் பேர சொல்ல அவரோட ஸ்பீச் கிட்டத்தட்ட ஒரு 1400 பக்கம் இருக்கு. அவர் எதிர் முனையில் இருக்கும்போது எப்படி பேசினாரு, இங்க எப்படி பேசினாருன்னு இருக்கு. அதுல நீங்க அதுக்குள்ள டிராவல் பண்ணீங்கன்னா அற்புதமான பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப எக்ஸாம்பிளா இருக்கணும். இதையே நான் ஒரு முறை பேசினது மொத்தத்தையும் கேட்டுட்டு மரியாதைக்குரிய நம்ம ஸ்பீக்கர் தனபால் அவர்கள் இது முற்றிலும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுதுன்னு சொன்னவர் தான். அதாவது அண்ணா பேசினா என்ன, அண்ணாவுக்கு மேல பெரியார் பேசினா என்ன, யாரையும் நான் வந்து எங்களுக்கு எதிராக நீ அதை பயன்படுத்த துணிந்தால் அதை நான் எடுத்துடுவேன்னு சொல்றாரு. இப்போ ஸ்பீக்கர் இன்னொன்னும் அவர் சொல்றாரு, என்னை வந்து தனியா வந்து ரூம்ல உரிமையில சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அது தப்புன்னு சொன்னா நம்ம பேச வேண்டியது ஒரு சின்ன பிரேக் எடுத்து இல்ல அதுதான் முக்கியமாக அடுத்த கட்டமா நம்ம பேச வேண்டிய விஷயமும் இருக்கிறது. 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்னு, கல்வி கடன் சார்ந்த பிரச்சனைகளை கூட பேசுவதற்கு அனுமதி இல்லை. அது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தாலோ அல்லது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாலோ அது எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டை திமுக வைக்கிறது. அதே நேரத்தில் திமுக எங்களுக்கு சரியான ஒரு திமுக உறுப்பினர்கள் என்னை ஒருமையில் திட்டுகிறார்கள் என்கிற விதமாக தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறார் சபாநாயகர். என்ன நடக்கிறது தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பாண்டியராஜன், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசின மாதிரி இந்த விஷயங்களை எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? குறிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று வரும்போது அல்லது அது சார்ந்த பிரச்சனைகளை எழுப்பும் போதோ, கல்வி கடன், இப்ப மதுரையில் அந்த இளைஞர் இறப்பதற்கு காரணமான கல்வி கடன் பிரச்சனையை பத்தி பேசும்போது நீங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டபடி இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறதுக்கோ இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதுக்கோ
ஏன் வந்து தவிர்க்கிறது அரசாங்கம்? எந்த பிரச்சனையிலையும் ஒரு முறையா அவங்க எழுப்பின எந்த பிரச்சனையுமே ஆன்சர் பண்ணாம இல்லைங்க. இன்ஃபேக்ட் அவங்க பிரச்சனையே வந்து அதிகமா ஆன்சர் பண்றோம்னு அவங்க பிரச்சனை. இருந்து ஒரு பிரச்சனைன்னு எழுப்புனப்போ ஒரு குற்றச்சாட்டுன்னு வச்ச உடனே அமைச்சர்கள் 4 பேர் எந்திரிச்சிடுறாங்க. அவங்க பிரச்சனையே அதுதான். ஆன்சர் பண்ணாதது பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையுமே வந்து ஆன்சர் பண்ணாம தள்ளி வச்சதே கிடையாது. கவனஈர்ப்பு தீர்மானங்கள் வரும்போது அது சபாநாயகருடைய இதா இருந்தாலுமே என்ன அடிப்படையில் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப அரசாங்கம் இதுல பேசணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா நிச்சயமா உடனடியாக எடுக்கப்படுகிறது. பாலாறு பிரச்சனையை எடுத்துட்டீங்க, பேசுனீங்க, அதுக்கான தேவை இருக்கு. கல்வி கடன் 20 நிமிடம் அவையில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய பிறகு ஏன் அந்த சூழலை சபாநாயகர் உருவாக்குகிறார்? ஆளுங்கட்சி அதை அவருடைய உரிமை. ஆளுங்கட்சி அல்லது அமைச்சர்கள் இந்த விஷயத்துல ஒரு விளக்கம் கொடுப்பதற்கோ அல்லது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை சொல்வதற்கோ முற்பட்டால் அவர் தடுப்பதில்லை. அப்ப அரசாங்கம் அதற்கான முயற்சியோ அல்லது அதை அவாய்ட் பண்றதா தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. அதை வந்து உடனே அட்ரஸ் பண்றதுல ஒரு தயக்கம் இருக்கிறதா தெரியுது. அது சோமோட்டோவா நீங்க சொல்ற மாதிரி தன்முனைப்போட அமைச்சர்கள் எழுந்து சொன்ன விஷயங்களும் நடந்திருக்கு. இந்த சட்டமன்றத்திலே நடந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 37க்கும் கவனஈர்ப்பு தீர்மானத்துக்கு அல்ல, பொதுவா பேசும்போது கவனஈர்ப்பு தீர்மானத்தில் அவங்க சொல்றதான் நாங்க ஆன்சர் பண்ண முடியும். அவங்க சொல்ற விஷயம் இது வரைக்கும் சோமோட்டோவாக எழுந்திருக்கிறது என்ற செய்தி. கல்வி கடனை ரத்து செய்வோம் அப்படின்னு நீங்க தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்ட ஒரு விஷயம் தான். அதை பத்தி பேசுறதுல என்ன தயக்கம் இருக்க முடியும் அரசாங்கத்துக்கு? உடனடியாக அதை அட்ரஸ் பண்றதுல எல்லா முடிவுகளுமே சட்டமன்றத்துல தான் அறிவிக்கணும்னு சட்டம் கிடையாது. இன்னைக்கு வந்து கல்வி கடனை சாஃப்டா கலெக்ட் பண்ண வைக்கிறதுக்கு முயற்சிகள் வந்து எடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த ரிலையன்ஸுக்கு அவுட் ஏங்க அது எப்போ 5 வருஷத்துல பண்றோம்னு இருக்கோம். கல்வி கடனை வந்த உடனே முதலாம் ஆண்டு சாஃப்ட் கலெக்ஷன், அடுத்த ஆண்டு ரத்தா இருக்கலாம். எங்களுக்கு இங்க பாருங்க, கல்வி கடன் ரத்து பண்றப்போ வந்து நாங்க வந்த உடனே பண்ணுவோம்னு சொல்லல. வந்த உடனே 10 கோரிக்கை கல்வி கடன் ரத்து இல்ல அப்படிங்கிறீங்களா? இல்ல பாருங்க, இப்ப 50 வாக்குறுதிகள் தரப்பட்டிருக்கின்றன. இதுல 25 வாக்குறுதிகள் வந்து தொடர்ச்சி சார்ந்த வாக்குறுதிகள். நாங்க இது ஒரு 5 வருஷம் செஞ்சோம், இந்த 5 வருஷத்துலயும் செய்வோம், அந்த மாதிரி சொல்ற விஷயங்கள். மிச்சம் இருக்கிற 25 புது திட்டங்கள். அந்த மாதிரி இப்ப நம்ம 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆக்குவோம் மீனவர்களுக்குன்ற மாதிரி ஸ்கீமோ, இல்ல வந்து தாலிக்கு தங்கத்தை 2 மடங்கு 8 கிராமா ஆக்குவோன்றதோ, இந்த மாதிரி வந்து புது வாக்குறுதிகள். இந்த மாதிரி புதுசா கொடுத்த 25ல 10 நிறைவேற்றப்பட்டு விட்டனங்க. முதல் நாளே 5 நிறைவேற்றப்பட்டு இருக்கு. இன்னும் 5 வந்து இப்ப 60 நாட்களுக்குள்ள பட்ஜெட் இந்த பட்ஜெட் ஸ்பீச்ல நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் வந்து சிறுக சிறுக எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்க. எப்படி 54 வாக்குறுதிகள் கொடுத்து ஒவ்வொன்றையும் நிறைவேற்றினார்களோ சென்ற முறை, கண்டிப்பா அதே மாதிரி நிறைவேற்றுவான்னு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. வந்த உடனே முதல் நாளே நிறைவேற்றுவோம். இதையே கூட அரசாங்கம் என்னெல்லாம் நாங்க திட்டம் வைத்திருக்கிறோம் பேசுறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? அட்ரஸ் பண்றதுல என்ன? நீங்க வந்து ஒரு ரோட் மேப் வச்சிருக்கீங்க, இதுதான் பாலிசி, அரசாங்கத்தோட பாலிசின்னு வச்சிருக்கீங்க. அதை சொல்றதுல அதை பேசுறதுல என்ன பிரச்சனை இல்ல? எந்த அளவுக்கு எங்களுக்கு ரெவென்யூ ஏர்னிங் இருக்குமோ, இப்ப பீம்ராவ் சொன்னாங்க இது மாதிரி வருமானத்தை உயர்த்தும் கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இந்த டயத்துல தமிழக அரசாங்கம் எப்படிலாம் உயர்த்துவீங்க நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய அன்சர்டனிட்டிஸ் நமக்கு வந்து சவாலா இருக்குன்னு பாருங்க. ஒரு ஜிஎஸ்டி நாளைக்கு ராஜ்யசபால நிறைவேற்றினால் அதனோட தாக்கம் மிகப்பெரிய தாக்கம். கமர்ஷியல் டாக்ஸ் சிஸ்டமே எவ்வளவு இழப்பு வருதோ இல்ல நமக்கு பெனிஃபிட் வருதோ, நான் நினைக்கிறேன் அதுல பெனிஃபிட் வரும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி வியூகத்தை கொண்டு போயிட்டு இருக்கோம். புரட்சித் தலைவி அம்மா அவருடைய வியூகங்கள், நரேந்திர மோடி அவர்கள்ட்ட எடுத்து வைத்த விஷயங்கள், 10 விஷயங்கள் எடுத்து வச்சோம், 7 விஷயங்கள் சார்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப அந்த காம்பன்சேஷன் வந்து நமக்கு 10,000 கோடிக்கு மேல கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பேரலல் ஸ்ட்ரீம் ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்து மறக்கிறது குறுக்கீடு, ஒரு சின்ன குறுக்கீடு தான் நாங்களே பேசியிருக்கேன். நானே கூட ஏற்கனவே வேட்ல வந்து அது மாதிரி வரும்போது 170 கோடிக்காகவும் டிரான்ஸ்போர்ட்டுக்காக 150 கோடி ரூபாய்க்கும் இவங்க மிகப்பெரிய அளவுல கடிதம் இணைந்து இன்னொரு பெண்டிங். இது 160 கோடி. இந்த 10,000 இல்ல ஒரு விஷயம் என்ன, 10,000 கோடி வருவது போல நிச்சயமாக மத்திய அரசு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஜிஎஸ்டியை எந்த அடிப்படையில் பண்ணணும் அது வேற, அது ஒரு தனி போர்ஷன் டிஸ்கஷன் பண்ணணும்னா அது ஆரம்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பாயிண்ட் என்னன்னு சொன்னா ஒரு நிதி ஆதாரம். இப்போ உதாரணத்துக்கு வரி போடுவதற்கு உரிமை 170 290 வரைக்கும் மாநில சர்க்காருக்கு இருக்கிறதுன்றது அதிகாரம், அரசியல் அதிகாரம் இருக்கு. என்னுடைய உரிமையே தான் அங்க ஹைஜாக் பண்றாங்க. என்னுடைய வரி விதிப்பு முறையை நான் தான் வரி விதிக்கணுமே தவிர இப்ப ரோட் டாக்ஸ் பாண்டியராஜன் கேக்குற 2 இடதுசாரிகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சொன்னதை மறுபடியும் வரேன். இப்ப நான் அது வரேன், ஒன்னும் பிரச்சனை கிடையாது.
பிரச்சனை தான். நீங்க சொல்றேன் பிரச்சனை. நான் வந்து வார்த்தை இதுக்காக சொல்றேன், ஸ்ட்ரைட்டா பண்ண தப்பு கிடையாது. இப்போ டோல் உதாரணத்துக்கு இருக்கு நான் சொல்றது. இப்போ டோல் வந்து வரி விதிப்பு நீங்க அரசியல் அந்த கான்ஸ்டியூஷன் இதில் எடுத்தீங்கன்னா முழுக்க மாநில சர்க்காரோட சம்மந்தப்பட்டது. நீங்க ஒன்னா இப்ப ஒரு பெரிய டிபேட்டை கூட நடத்த முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்ற விரும்புறோம் அப்படின்னா, நீ வெறும் இந்த பெயர் மாற்றம் நல்லது, நீதிமன்றம் பெயர் மாற்றம்னு சொல்லி, அதுல இன்னொன்னு என்ன சொல்ல விரும்புறேன்னா, மணல் மற்றது இதெல்லாம் இன்னொரு போர்ஷன் இருக்கு. சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை நீதிமன்றம் பைய தனதாக்கி கொண்டு வருது. ஒன்று வருது. அது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்குன்னு போட்டு கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்குது, 5 மாவட்டங்களினுடைய விவசாயம் சம்பந்தமாக நீர் பிரச்சனைகளை சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் கோர்ட்ல நீ சப்மிட் பண்ணு சொல்லுது. மேட்டூர் பிரச்சனை மற்றும் அந்த டேம் காவிரி பிரச்சனை ஆகஸ்ட் 4ஆம் தேதி வருது. இப்ப நாளைக்கு 3ஆம் தேதி நீ என்ன டிஸ்கஷன் பண்ணிருக்க? உன்னுடைய தமிழ்நாட்டை பாதுகாக்க, விவசாய குடும்பங்களை பாதுகாக்க சட்டமன்றம் என்பது ஏதோ நீயும் நானும் பண்றதல்ல. அது இப்ப நீங்க 17 பக்கம் இருக்குன்றீங்களே, அவர் அதை படுகிற ஒரு நல்லது. அவர் ட்ரைப் சம்பந்தமா நம்ம நிறைய சொல்றோம். இதுல என்ன இன்னைக்கு வனத்துறையில மனிதனுக்கும் அதாவது மிருகங்களுக்குமான மோதலை எப்படி தவிர்ப்பதுன்னு இருக்கு. இதுல என்ன பண்ணனா, வாக்கி டாக்கி வாங்கி தரணும், என்ன யானை இங்க வந்து 2 பேர் கொன்னுச்சுன்னு சொல்றதுக்கு நீ ஒன்னும் தகவல் சொல்ற ஆள் கிடையாது. எப்படி இல்ல அதுக்குதான் வாக்கி டாக்கி எப்படி அதை பாதுகாப்பது, மக்களையும் வனவிலங்குகளையும் எப்படி பாதுகாப்பதுன்ற ரெண்டுத்துக்கும் ஒரு இது வேணும். அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, வனத்திற்கான நீர் தொட்டிகளை உள்ளே ஏற்பாடு பண்ணு, விலங்குகளுக்கான உணவுப் பொருட்களை உள்ளேயே விளைவிக்க செய், ட்ரைப்ஸ் மக்களை வந்து அதற்கு பயன்படுத்து, அவர்களை அங்கிருந்து வெளியேற்றாத. இந்த டிஸ்கஷன் இன்னொன்று எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை. ஜுவாலஜிக்கல் நான் இது கூட சொன்னேன். நானே ஒரு கேள்வி கேட்டேன், பாம்பு விலங்கினமா இல்லை என்னங்கன்னு கேட்டேன். ஏன்னு கேட்டால், காட்டில் பாம்பு கடிச்சு செத்தா அவனுக்கு காசு கிடையாது. விவசாயி பாம்பு கிடையாது, யானை மீச்சு கொன்னாதான் காசு 3 லட்சம் ரூபாய் தர்றாங்க. இது எப்படி விவசாயி? இது என்ன கொடூரமான, அப்படியே சட்டம் இருக்குது. இதை ஒரு சிங்கிள் ஜீவோ போட்டு உன்னால மாற்ற முடியாதா? நீதிமன்றங்கள்ல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் நிக்குது, அரசாங்கம் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள். இதுல நீங்க பேசுவதற்கும் நம்ம நிலைப்பாடு என்ன எடுக்கணுங்கிறதுக்குமான டிஸ்கஷன்ஸ் இல்லாம இப்படி ஹிலரி கிளின்டன் மாதிரியான நேரத்தை கடத்துறது சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி. பாருங்க, 2 நிமிஷம் பேசின ஹிலரி கிளின்டன் இஷ்யூ அது மட்டும் இல்ல, ஹிலரி கிளின்டன் வந்து உச்சபட்சமான விஷயமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற மற்ற வாழ்த்துறைகள் இதெல்லாம் விஷயங்கள் நிறைய பேசுறப்ப கூட எந்த ரெகக்னிஷனும் எதிர்கட்சியில இருந்து வராதிருப்ப. குறிப்பா சொல்ல போனா வனத்துறையில இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே 2505 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வனப்பரப்பை அதிகரித்த ஒரே மாநிலம் தமிழகம். இது வந்து யாரும் மறுக்க முடியாத உண்மை. அதை கூட ஒரு திமுக உறுப்பினர் அந்த டேட்டாவே சரியில்லைங்க அப்படின்றாரு. கொடுக்கிறது மத்திய அரசாங்கம் சேட்டலைட் மேப்பிங் பண்ணி, NRSA சேட்டலைட் மேப்பிங் பண்ணி சொல்றாங்க 18% டிஎம்கே விட்டு போனப்ப இருந்த வனப்பரப்பு இன்னைக்கு 20% உயர்ந்திருக்கிறது. சாதாரண சாதனை கிடையாது. ஏன்னா அம்மா ஒவ்வொரு பிறந்த நாள் இன்னைக்கும் அவங்க வயசா 67 வனத்துறை டேட்டா பத்தி பேசுனதுனால, வனத்துறை அமைச்சரை பத்தி குறிப்பிட்டு சொன்னதுனால நான் இப்ப போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் சொல்ல வேண்டியிருக்கிறது. கடமலை குண்டுல மலைவாசிகள் மீது ஒரு தாக்குதல் தொடரப்பட்ட போது அந்த பெண்கள் இவங்களால ஃபாரஸ்டர்ஸ்னால, அந்த டிபார்ட்மெண்ட் வனத்துறை ஊழியர்களால பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான போது அதை மறுத்தார் அமைச்சர் சட்டமன்றத்தில். ஆனால் அதற்கு பிறகு எஃப்ஐஆர் அதுல என்ன, அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு அங்க நீங்க சட்டமன்றத்துல பேசுவதற்கு என்ன அர்த்தம் வருது அப்படிங்கிற தமிழிசை உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்புறாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது திமுக தரப்பில் சொன்னால் ஆதாரத்தை கேட்டு அவை குறிப்பிலிருந்து நீக்குவது, ஆளுங்கட்சி எதை சொன்னாலும் அவையில் பதிவு வைப்பது, இது சபாநாயகர்கள் ஆளுங்கட்சி இருக்கிற அன்றாட செயல்பாடு. நான் சட்டமன்றத்திலிருந்து பார்க்க நடத்தல் தோழர் மறுக்க முடியாது. நான் இன்னும் கேட்கிறேன், நீங்கள் இவ்வளவு காரியத்தை தொடர்வது நேற்றைய தினம் ஆட்சிக்கு வந்ததை போல் பேசுகிறார். 5 ஆண்டு கால தொடர்ச்சி, நீங்கள் அதையும் பார்க்க வேண்டியது மக்களுக்கும் தெரியும். இல்ல பாண்டியராஜனை பொறுத்த முன்னாடி இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கிறது. நம்ம தொடங்கினது மாதிரி சபாநாயகர் பெரிய அளவுக்கு தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணார் சில நாட்களுக்கு முன்னாடி. எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்னை தனிமையில அறையில பார்க்கும்போது ஒருமையில் பேசுகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதோடு கூட சட்டமன்றத்திலேயே திரு ரங்கநாதன் போன்றவர்களுடைய செய்கைகள் இதெல்லாம் ஏற்கக்கூடிய விஷயத்துல இருக்கு. எதிர்கட்சியாக இருங்கள், உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யுங்கள், இதெல்லாம் வேற. ஆனா சட்டமன்றத்தினுடைய மாண்பு குறித்து பேசும்போது, சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி இதெல்லாம் செய்கிறது என்று சொல்லும் போது, அதை சொல்லுகின்ற இடத்துல இருக்கிற திமுக எப்படி நடக்க வேண்டும்? திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களை வழிநடத்துகிற எங்கள் சட்டமன்ற கட்சி தலைவர் தளபதி அவர்கள்
சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு ஒழுங்குமுறையையும் அவை சபையினுடைய நடவடிக்கைகளும் அற்றுப்படியாக கத்துக் கொடுத்திருக்கிறார். அவர் நடந்து கொண்டிருக்கிறார். ஆனால் உறுப்பினர்கள் அப்படி இருக்கிறாங்களா? சபாநாயகர் தன்னுடைய கடமையை, தன்னுடைய விதியை மீறுகிற நேரத்தில் ஒட்டுமொத்த கொந்தளிப்பை காட்டுகிறோமே தவிர மற்றபடி சபாநாயகரை விமர்சித்தோ அவையினுடைய நடவடிக்கையில் குந்தகம் விளைவித்தோ என்றைக்கும் நான் நடந்து கொண்டதில்லை. ரெண்டு செய்தி அண்ணன் கேட்கிறேன். ஒரு முறை ரங்கநாதன் அவர்களுடைய செய்கை நீங்க நியாயப்படுத்த பேசுவதற்கு வாய்ப்பு கேட்ட நேரத்தை தான் அவர்கள் தொலைக்காட்சியில் காட்டி திரு அன்பழகன் கேள்வி எழுப்பினார். அவருடைய செயலுக்கும் இவருக்கும் வித்தியாசம் நீங்களே பார்க்க முடியும். அந்த இடத்துல ரெண்டு பேருமே கேட்கிறாங்க. அதுல யார் எப்படி அப்ரோச் பண்ணாங்க, அவங்களுடைய உடல் மொழி எப்படி இருந்ததுங்கிறது எல்லோருமே பார்த்தாங்க. அது காட்டப்பட்ட ஒரு செய்தியை மாத்திரம் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதோ அல்லது பற்றி பேசுவதோ என்பது வேறு. ஆளுங்கட்சி தரப்பினர்கள் தளபதி பேசும் போதும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசும் ஒருமையில் வாடா போடா என்று பேசுகிற பேச்சுக்கு ஒளிபரப்பப்படுவதில்லை. அந்த விஷயத்தையும் அந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். ஆளுங்கட்சி தனக்கு சாதகமானால் அதை மறைத்துக் கொள்வதும், தனக்கு பாதகமாக இருக்கிற காரியங்களை மறைத்துக் கொள்வது என்கிற நிலைப்பாடு இன்னைக்கு இருக்கிறார். இன்னும் கேட்கிறேன், சட்டமன்றத்தில் தளபதி அவர்கள் 2 முறை கேட்டார். என்ன கேட்டார்? முதலமைச்சர் பெயரை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார் சபாநாயகர், விதி இருக்கிறதா? சபாநாயகர் விதி உண்டு என்கிறார். ஆதாரம் எடுக்கிறோம். இதுவரை சபாநாயகர் காட்டியிருப்பாரா? மற்றொன்று, இன்றைக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நம்முடைய மானிய கோரிக்கையில் பேசும் பொழுது அந்த உறுப்பினருக்கு கடைசியாக அமைச்சர் பதில் சொன்ன பிறகு பேசுவதற்கான உரிமை உண்டு. இதை சபாநாயகரிடம் கேட்கிறோம். அதை விதி என்கிறார். விதியை காட்டுங்கள் காட்ட மறுக்கிறார். ஆக சபாநாயகரே விதி உண்டு என்று சொல்லுவதும் ஆதாரம் கேட்டால் அதை காட்ட மறுப்பதும் என்பது சபை நடவடிக்கைக்கு சபாநாயகரே குந்தகமா இருக்காரு என்பதற்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். 2 பெரிய கட்சிகள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் முக்கியமான பிரச்சனைகளை பேச வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. 2 பேரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி நேரங்கள் கடத்துகிறார்களா? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். பிரியன், சட்டமன்ற நிகழ்வுகள்ல முக்கியமான பிரச்சனைகள்லாம் பேசுவதற்கு இருக்குது. இன்னைக்கு நிர்வாக ரீதியான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பேசாம இந்த விஷயங்கள் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு பீம்ராவ் முன்வைச்சார். இந்த ஹிலாரி விஷயத்தை ஒரு காமெடி ட்ராக் மாதிரி நம்ம மறந்துடலாம். நம்ம அது என்ன ரொம்ப சீரியஸா இருக்கிற ஒரு சபையில வந்து ஒரு காமெடி ட்ராக். நீங்களே உங்க டிவி ஒளிபரப்பும் போது சிரிப்பலை சட்டமன்றத்தில் சிரிப்பலைன்னு தான் போடுறீங்க. அந்த செய்தியை சொல்லிட்டு சிரிப்பலைன்னு போடுறீங்க. ஸோ அது ஒரு காமெடியா நம்ம விட்டுடலாம். அதை பத்தி அதிகமா பேசிக்க வேண்டாம். பட் என்னன்னா, முக்கியமா இந்த சபாநாயகருக்கு வந்து சுமூகமா சட்டமன்றத்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் சில சமயம் ஒரு டோன் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன டிக்டேட் பண்ண முடியாது, நான் யாரை வேணா பேச அலோவ் பண்ணுவேன் அப்படின்லாம் பேசுறது வந்து கொஞ்சம் ஒரு சுமூகமான சூழலை கொண்டு போகாது. ஆக்சுவலா சபாநாயகருக்கான உரிமை இருக்கு. பட் அந்த அது வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்கட்சிகளை வந்து அதோட அந்த ஆப்போசிஷன் சொன்னாங்க இல்லையா, அந்த சிஎம் சொன்னதுக்கு அடிப்படையில் அவர் கொஞ்சம் நடந்துக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நல்லா தெரியாது. இப்போ ஓஎஸ் மணியன் பேசின ஒரு பேச்சுல வந்து அதை நீக்கணும்னு சொல்லிட்டு திமுக சொன்னாங்க. அதுக்கு 2 நாள் டைம் இருந்தது. ஆனா கடைசியில் என்ன சொன்னாங்க, நீங்க நீக்கலைன்னா அதை வச்சுதான் நாங்க வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட ரிப்ளை போது இருப்போமா மாட்டோமா தீர்மானிப்போம்னாங்க. அவர் அன்னைக்கு கூட அதை சொல்லலை, அவங்க வாக் அவுட் பண்ணாங்க. அந்த விஷயத்துல கொஞ்சம் சுமூகமா இருந்தாருன்னா அவங்க வந்து ஆப்போசிஷன் அங்க இருந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அலுவல் ஆய்வு குழுல பாத்தீங்கன்னா முக்கியமான மாநிலங்களுக்கு 3 நாள் ஒதுக்குங்க, இல்ல 2 நாள் ஒதுக்குங்க, எங்க தரப்புல இருந்து 2 பேரை பேச விடுங்க, 3 பேர் அவங்க கேட்கறாங்க. ஸோ நீங்க எதிர்கட்சிகளோட குரலுக்கு நீங்க நிறைய மதிப்பு கொடுக்கணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போகும்போது இன்னும் கொஞ்சம் அசம்பிளி கொஞ்சம் இன்னும் லைவ்லியா போகுன்றது என்னோட அபிப்பிராயம். 2வது முக்கியமான விஷயம், இந்த நிதி விஷயம் இருக்கு பாத்தீங்களா. இப்போ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மோடி பேசும்போது என்ன சொன்னாரு, 22% 32% ஆக்கும், 10% அதிகமாக்குறோம் மாநிலங்களுக்கு பங்குனர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து இந்த நிதி ஒதுக்கீடுல வந்து மத்திய அரசோட பங்குல 620 கோடி குறைஞ்சிருக்கு நமக்கு ஸ்டேட்டுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல பிப்ரவரியில போட்ட பட்ஜெட்டுக்கும் இப்போ போட்ட பட்ஜெட்டுக்கும் வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை எல்லாமே ஓடிட்டு இருக்கு. 40,000 கோடி நிதி பற்றாக்குறை இருக்கு. இது ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பத்தி பேசுறது நிறைய இருக்கு. சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறது நிறைய இருக்கு. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் எதிர்கட்சிகளுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்தாதான் ஆளுங்கட்சி வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல முறையில் சபையை நடத்தி ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல விவாதங்கள் கிடைக்கிறதுக்கான வழி வகுக்குன்றது என்னோட அபிப்பிராயம். திரு பீம்ராவ், உங்களுடைய இறுதி எனக்கு என்ன, சட்டமன்றத்தை வந்து மிகவும் ஜனநாயகபூர்வமாக நடக்கணும் அப்படின்றது தான் என்னோட அது மார்க்சிஸ்ட் கட்சியோட கருத்து. காரணம்னா கூடுதலான நாட்கள் இப்போ என்ன தேவை எழுந்திருக்குன்னா, இப்போ இந்த 2016 இப்போ அடுத்து நீங்கள் 21 அல்லது 26 இந்த இப்படி டிராவல் ஆயாச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு வெளிப்படைத்தன்மை, அதாவது வெளிப்படையான கவர்னன்ஸ் தான் நமக்கு எப்பவுமே தேவை. அப்போ இதில் வந்து என்னுடைய பலவீனம் எது பலம் எது அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு தெரியும், இப்போ எதிர்கட்சிக்கு தெரியும். இப்போ அதிமுக நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி ஒரு பெரிய கோர், அதாவது தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய தேவைப்பட்டால் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஆரம்பத்தில் செய்தால் கூட அது படிப்படியாக அது குறையிறமோ என்ற ஒரு அச்சம் என்பது ஜனநாயக எண்ணம் கொண்ட பல பேருக்கு அது வருது. இதை வந்து தவிர்க்கணுன்றது. இன்னொன்று என்னென்னா,
அவை முன்னவர் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்க தேவைப்பட்டால் ஸ்டாலினுடன், ஒன்றும் தப்பு கிடையாது, வெளிப்படையாக தான் நம்ம சொல்றது, ஸ்டாலினுடன் அல்லது அனைத்து கட்சியை கூட்டி என்னென்ன இஷ்யூ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷனோட கிரியேட் பண்ணலாம். இல்லை நீங்க 2 பேர் இருந்தாலும் மற்ற கட்சிகளை கூட்டி வச்சு அது பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, மெல்ல மெல்ல நமக்கு மத்திய அரசு, அது காங்கிரஸ் அரசோ இந்த அரசோ தெரியல, மெல்ல மெல்ல நீதிமன்றங்களுக்கும், ஒரு சட்டசபையின் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கும் மத்திய அரசும் அதை ஹைஜாக் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அதை கண்டும் காணாமல் தங்களுடைய பிரச்சனையை மட்டுமே எழுப்பக்கூடிய சூழல் என்பது 2வதா நிலவுது. 3வது என்னன்னா, ஒரு இஷ்யூ நீங்க சொன்னது அது கரெக்ட், ஒருத்தர் ப்ரோவோக் பண்றது ரொம்ப ஈஸி. எனவே ஒருமையில் நீ என்பதோ மற்றது என்பதோ என்பதுன்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அண்ணன் கூட சொல்லட்டும், அது தமிழக சட்டமன்ற அவரால் ஆட்டிடியூடுக்காக கண்டிக்கப்பட்டவர் மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்கள் மட்டும்தான். நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னு சொன்னால், இஷ்யூவை பேசுவதற்கு பதிலாக நீங்கள் அவரோட உடல் மொழி முற்றிலும் சொன்னது சரி, அது சாதாரண ஒரு நபரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித சமூகத்தின் அசைவுகள் வந்து வேறு மாதிரி உணர்வுகளை ஏற்படுத்தும். ஒரு 38 அசைவுகள் இருக்குது, அது ஒவ்வொரு விஷயத்தை வெளிப்படுத்தும் பேசாமையே. ஆனால் அவரோட அசைவு என்பது, அவர் என்ன சொல்லி வருத்தப்படுறாருன்னா, அதுக்குள்ளே ஒரு பொருள் பொதிந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னை வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒன்றும் நீ மரியாதை தரவேனா, நீங்கள் மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஒரு ஸ்பீக்கர் அடிப்படையில், சபாநாயகர் அடிப்படையில் எனக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க அப்படின்றதுக்குள்ள ஒரு உள்ள அர்த்தம் இருக்குது. அது நம்ம இப்போ சொல்ல விரும்பலை. என்றாலும் கூட இதையும் கவனித்திருக்கின்ற முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், ஏதோ நான் வர 110 படிக்கிறது மட்டும் கூடாது, நான் இன்னொன்று சொல்கிறேன், 184 110 படித்தப்பட்டது இது வரைக்கும் பல நிறைவேறல. ஒரு சார் சொன்ன மாதிரி மத்திய அரசு நிதிகளை குறைத்து கொண்டே வருகிறது. நீ வந்து நான் பெக்கிங் அப்படின்னு போய் நிற்க முடியாது. அப்போ இதற்கான என்னுடைய உரிமையை பாதுகாத்து கொண்டு மக்களுக்கான வழிமுறை செய்யணும். மீண்டும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன், மாணவர்களுக்கான அந்த கல்வி கடனை நீ ஒரு ஸ்பெஷல் டிஸ்கஷன் கிரியேட் பண்ணி, இன்றைக்கு இந்த ஆண்டு நான் வந்து 600 கோடி ஒதுக்குவேன், அடுத்த ஆண்டு 200 கோடி ஒதுக்குவேன், அல்லது இதை நான் ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் முற்றிலும் தலையிடுவதை தடுக்க வேண்டும். நன்றி. பொதுவாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எதிர்க்கட்சிகளை பேசவிட்டு குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று எண்ணிய தலைவர் கலைஞர். ஆனால் மாறாக இன்றைக்கு அம்மையார் எதிர்க்கட்சிகளை பேசவிட்டால் அது ஊடகத்தின் மூலமோ பத்திரிகை மூலமோ செய்தி போகும் என்ற காரணத்தினாலேயே ஒரு இருட்டடிப்பு நடவடிக்கை எடுக்கிற காரணத்தால் தான் சபாநாயகர் எங்கள் குரல் வழியை நிற்காத குறையாக ஜனநாயக விரோத இன்னைக்கு இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா அப்போசிஷனா இருக்கும் போதும் அது அப்படிதான் இருக்கு. நிச்சயமாக என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு கூட மானிய கோரிக்கையில் சட்டம், நீதி, சிறைத்துறை பற்றி பேச முற்பட்ட சட்டமன்ற உறுப்பினருடைய பேச்சுக்கு எவ்வளவு குறுக்கீடுகள் என்பது நன்றாக தெரியும். நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம், நீதிமன்றம் இன்றைக்கு உயர் நீதிமன்றம் ராணுவ பாதுகாப்பில் இருக்கிறதே, தமிழக காவல்துறை நிலைப்பாடு என்ன, சட்ட ஒழுங்கு என்ன, கூர்நோக்கு பள்ளியில் மாணவர்கள் தப்பித்து செல்கிறார்களே அதற்கு என்ன இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு, நேற்றைய தினம் புழல் சிறைச்சாலையில் ஒரு கைது தூக்கு போட்டு இறந்திருக்கிறார், கணக்கெடுப்பின் போது தான் புரிந்து கொள்கிறார்கள். ஆக இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருப்பதை ஆளுங்கட்சி சார்பாக சொல்லுவார்களா, சொல்ல முடியுமா? எதிர்க்கட்சிகள் தான் கேட்க வேண்டும். அதை கேட்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நாட்டு நடப்புகளை எதிர்க்கட்சிகள் எங்கேதான் போய் சொல்லுவது என்ற ஐயம் ஏற்படுகிறது. இதை சவாலாக போக்க வேண்டும், ஆளுங்கட்சி தான் சரி செய்ய வேண்டும். பாண்டியராஜன், முக்கியமான பிரச்சனைகளை சொல்வதற்கான இடமாகத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க எதிர்க்கட்சிகளை, இல்ல எல்லா உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை. அப்ப இந்த பிரச்சனைகளை சொல்வதை ஏற்பது அல்லது அதுக்கு பதிலளிக்க அவாய்ட் பண்றதுங்கிற இந்த போக்கு மாற்றப்படணுமா வேண்டாமா? கண்டிப்பா அந்த ஒரு நிலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தின் தூண்களான 4 அம்சங்கள், உங்களுக்கு லெஜிஸ்லேச்சர் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் நாங்க என்ன செயல்படுத்துறோம் அப்படின்றத எங்களுக்கு முதல் நம்பர் 1, நம்பர் 2 சட்டமன்றம், நம்பர் 3 ஜுடிஷியரி, நம்பர் 4 வந்து மீடியா. இந்த ஜனநாயகத்தின் இந்த 4 தூண்களையும் வலுப்படுத்துவதற்காக எல்லா முயற்சிகளையும் அம்மாவின் அரசாங்கம் சேர்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சட்டப்பேரவை பொறுத்த வரைக்கும் 42% இருக்கிற எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு கண்டிப்பா 50%க்கு மேல சபையில வாய்ப்புகள் தரப்படுகிறதுன்னு நான் நினைக்கிறேன். டயத்தை நீங்க எடுத்து பாருங்க, எவ்வளவு டைம் நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுப்பீங்க. அமைச்சருடைய பதிலுரையெல்லாம் சேர்த்து சொல்லப்படும். அவங்க பதில் சொல்றத இல்ல, ஈவன் பதில் சொல்றதை விட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் அவங்க எடுத்து பேசிருக்காங்க. ஒவ்வொரு திமுக உறுப்பினருமே ஒரு மணி நேரத்துக்கு குறையாம பேசுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த டைம் அவங்க சேர்த்துதான் சொல்றாங்க. இல்ல சேர்த்துதான் வச்சுக்கோங்க. அவங்க பேசுற டைமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர் பேசுறவங்களுக்கு 10 நிமிஷம் முடிக்க சொல்லிட்டு இருக்காரு சபாநாயகரை பொறுத்த வரைக்கும். அதனால எந்த பார்ஷியாலிட்டி இல்லாம தான் நடந்துட்டு இருக்கு. ராம போன்றவர்கள் பேசும்போது 2 நிமிஷத்துல பேசுறீங்கன்னு கூட சொல்லலாம். சின்ன விஷயம், ஒரே ஒரு சின்ன விஷயம் சார். எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இன்னும் கூட ஆரோக்கியமான விவாதங்கள் நிறைய நடைபெற்று கடந்த 5 வருடங்கள் நாம் பார்த்த சட்டமன்றத்தை கம்பேர் பண்றப்ப கூட நடந்த 12 நாட்கள்லயும் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. திரு செழியன் சொன்ன மாதிரி நீங்க வந்து வெறுமனே ரங்கநாதன் மட்டுமே இப்படி செயல்படுகிறார்னு சொல்ல முடியாது. எதிர்கட்சியில ஆளுங்கட்சி தரப்புல இருந்து சில விஷயங்கள் வருவதையும் நம்ம வந்து போன முறை திரு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஒளிநாடா வெளிப்பட்ட போது
பார்க்க நின்றது. அப்ப என்ன மாதிரியான எதிர்வினைகள் வந்ததும். அதனால இது வந்து ரெண்டு பேருக்குமே பொருத்தமான விஷயம் தான். வெறுமனே எதிர்க்கட்சி தான் அப்படி செய்தா அப்படிங்கறத வந்து முழுமையா ஏற்க முடியுமா அப்படின்னு இல்ல இது ஒரு விஷயம் குறிக்கலாம் நினைக்கிறேன். ஒரே ஒரு பாயிண்ட் இது வந்து ஒரு தவிர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா நேரடியாக எதிர்க்கட்சிகளோட ஒட்டுமொத்த கோரிக்கை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். பாராளுமன்றத்தில் நிகழ்வுகளை காட்டுவது போல் அரசாங்கம் பட்ஜெட் இல்லைங்க. திமுக வந்தாலும் காட்டாது, அதான் பிரச்சனை. திமுக வந்தாலும் நீங்க வந்து உண்மை தெரியும், உண்மை தெரியும், உண்மை தெரியும். எல்லா விஷயங்களும் மக்களுக்கு போய் தெரியும். ஒரே ஒரு விஷயம், அதாவது இப்ப ஆளுங்கட்சி எந்த விஷயம் எடுத்தாலும் ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சி அது நடக்கலையா, அந்த சட்டமன்ற திமுக நடந்தது, அது பேட் பிரசிடென்ட் எப்போது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க ஒரு புது பிரசிடென்ட் உருவாக்கலாம் இல்லையா, ஆனா பழைய விஷயத்த சொல்லாம நீங்க பழைய தவற பண்ணாம நீங்க வந்து நல்ல விஷயங்களை பண்ணுங்களேன் நான் சொல்றேன். எஞ்சி இருக்கிற நாட்கள் ப்ரொடக்டிவான ஒரு முக்கியமான சாராம்சம் நிறைந்த விவாதங்கள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு